எனக்கு தேர்தல் ஆணையம் மூலமா எங்களுக்கு வந்து விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இன்றைக்கி தளபதி ஆசியோட பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த சைக்கிள் ராலியை ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டர் 38 மாவட்டமும் வந்து நாங்கள் வந்து சைக்கிள் பயணம் மேற்கொள்ள போகிறோம். மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம். எல்லாருமே ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க, தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா தளபதி தான் மக்களுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் அரசியலில் வந்து. ஏன்னா இந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இளைஞர்களாக வேலை வாய்ப்பு கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி கிடையாது, நிறைய ஊழல் லஞ்சம் அப்படின்னு எல்லாமே தலைச்சி கிடக்கிற நேரத்தில் 2026 ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வருஷமாக இருக்க போது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வந்து அரியணை உட்காருவார். அவர் முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய முழு மூச்சையாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம் சார்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி சைக்கிள் பயணத்தை இன்றைக்கி மேற்கொண்டிருக்கோம். அண்ணன் வந்து இன்றைக்கி துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு இருக்க எல்லா மாவட்ட செயலாளர் சப்போர்ட்டோட இந்த நிகழ்ச்சி வந்து துவங்கி வைக்கிறோம். மக்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த 2026 கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் நாங்கள் முழுமுயற்சியாக இருக்கிறோம். தளபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து அரியணையில் ஏறுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் ராலி எதுக்காகனா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஆஸ் ஒரு மீடியா பர்சனாக, ஒரு சோஷியல் ஒர்க்கராக கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நான் மீடியா ப்ரொடக்ஷனில் இருக்கேன். நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்கோம், சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கிறதுனால பெரிய அளவில் வந்து ரொம்ப சந்தோஷத்தை இருக்காங்க. ஏன்னா பிகில்ன்ற ஆல்ரெடி ஒரு பெரிய மாசிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காரு. அந்த பிகில் படத்தில் 63 மெடிக்கல் கேம்ப் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பெருமை எனக்கு. கண்டிப்பாக தளபதியோட ஆசையோட இந்த 6,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 60-70 நாள் இந்த பயணத்தை நான் வந்து மேற்கொள்ள போகிறேன். அந்த பயணத்தில் மக்களாகிய உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை கண்டிப்பாக பேசுங்க. மக்கள் பிரச்சனையை வச்சு தான் அந்த மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண போகிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை, இலவசங்களை தாண்டி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை, தொழிலை, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வளர்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அவங்க செய்யணுன்றதுக்காக தான் தளபதி வந்திருக்காங்க.